ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பானுமதி குரு கிச்சனில் இந்த இந்த கருப்பு கொண்டக்கடலை இதை வந்து 8 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். நைட்டே ஊற போட்டு வச்சாச்சு. 8 to 10 hours ஊறிருக்கு. அப்போ தான் அது என்ன தான் இது பண்ணால் கூட அந்த நல்ல நிறைய நேரம் ஊறும்போது அதோடய இது வெந்த உடனே அதோடைய மாவு மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால் இது வந்து நல்லா ஒரு 10 hours ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் இவ்வளோ ஒரு நல்ல அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். இதில் தேங்காய் பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் தக்காளி, இதில் வந்து மசாலாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் பட்டை லவங்கம் 2, கசகசா. இதை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கழுவி 2 தடவை கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, கடலை வேக வைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி இதையும் சேர்த்து நம்ம ஒரு 3 விசில் விட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது 3 விசில் வரட்டும். இதுக்கு வெயிட் போட்டுட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரெஷர் இறங்கின அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற மசாலா தூளெல்லாம் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். தேங்காய் பால் ஒரு 200 ml ஆற அளவுக்கு கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதுகளை வந்து மிக்ஸி ஜாரில் 2 பட்டை லவங்கம், இது வந்து ரொம்ப மினிமமாக மசாலா ஸ்பைசி வந்து ரொம்ப இதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் சின்னதாக 4 கிராம்பு, சின்ன சைஸில் 2 பட்டை, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கசகசா சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது இது உடம்புக்கு. ஆக்சுவலாக வயிறு புண்ணாக இருந்தால் கூட ஆற்றிடும். கசகசா ரொம்ப நல்லது. கசகசா இதில் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும், ஒரு திக்னஸ் கிடைக்கும். கசகசா ஒரு 3/4 டீஸ்பூன். இது வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன். ஜீரகத்தூள் கொஞ்சம் கம்மியாக அரை டீஸ்பூன். அதுக்கப்புறமா தனியாத்தூள் 2 டீஸ்பூன். இது முழுசாக 2 டீஸ்பூன். இது கொஞ்சம் அதிகமாக தனியாத்தூள். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். இது மிளகாத்தூள். ஏன்னா மிளகாவும் நம்ம தாளிக்க போகிறோம். அதனால் இது வந்து மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். இதோடு சேர்த்து 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 2 தக்காளியை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நல்லா கழுவி வச்சுருக்க இந்த தக்காளியை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அரைஞ்சிரும். 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொண்டக்கடலை தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லா மசாலா தூள் போட்டாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு, அதுக்கப்புறமா தக்காளி, கொஞ்சம் கசகசா இதெல்லாம் போட்டு இதை வந்து இப்போ நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இதே மஞ்சத்தூளும் கொஞ்சம் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். எடுத்துடலாம். கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருந்தோம். அது ஒரு 3 விசில் விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு. கரெக்டாக 3 சவுண்டு தான் விட்டுருந்தேன். கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருந்தோம். இப்போ இது ரெடி பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்காய் பால் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ செய்யறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், இதில் வந்து 2மே போட்டு வச்சுருக்கேன். பெருங்காயமும் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆல்ரெடி அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. கொஞ்சம்
2 மிளகாய் தாளிக்கலாம். ஏன்னா அதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 மிளகாய் தாளிச்சுட்டு 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கும் போது ஜீரகம் சேர்த்தாச்சு. இப்போது இந்த வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஏற்கனவே அது கடலை வேக வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மசாலாத்தூள், தக்காளி, அதுக்கப்புறமா கசகசா, இதில் தக்காளி, கசகசா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, இது தனி மிளகாய்த்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் போட்டு, தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி போட்டு இதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். தேங்காய் ஆக்சுவலாக தேங்காய் பால் எடுக்க முடியலன்னா இதோடையே நம்ம நல்லா தேங்காவை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறதுனால இதோட வந்து தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் பால் போடும்போது இன்னும் ஒரு டேஸ்ட் அதிகம். இப்போது இதில் வந்து தேவையான சால்ட் சேர்த்தாச்சு. கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி விட்டுடலாம். இதில் இது ஒரு ஆக்சுவலாக வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்காம இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். விரதம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்க்கணும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மசாலா இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் அது ஆக்சுவலாக பச்சையாக தான் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். தனியாத்தூள், கரம் மசாலா தூள் அதெல்லாம். அதனால தான் நல்லா கொதிக்கவும் விட்டாச்சு. அது அந்த கடலையோடு சேர்ந்து கடலையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரமெல்லாம் உப்பெல்லாம் ஏறி இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் இருக்கணும் போது தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் எதில் சேர்த்தாலுமே நல்ல டேஸ்ட்டு. தேங்காய் பால் சேர்க்கும்போது அதுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. நல்ல ஒரு கடலை இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரைஸ்க்காக தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது. ஒரு கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் இதை லைட்டாக கொதிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஆக்சுவலாக அர்ஜென்ட்டுன்னு ஒன்று ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க சில பேர் வந்து வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டக்குன்னு காலைச்சி சமைக்கணும், அது இல்லாமையும் டேஸ்ட்டாக சமைக்கலாம் அப்படின்னாலும் இது மாதிரி நம்ம சமைச்சிக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொதிச்சுட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம். கொதிச்சிட்டு கிட்டத்தட்ட ஆக்சுவலாக இது வந்து கேரளாவில் கடலைக்கறின்னு ஒன்று செய்வாங்க. ஆனால் அது வந்து ஆக்சுவலாக கார்லிக்கும் ஆனியனும் சேர்ப்பாங்க அதில். அது சேர்க்காமல் இது ஆக்சுவலாக தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் தக்காளி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. ஆஃப் பண்ணிக்கலாம். கருப்பு கொண்ட கடலையில் ஒரு கிரேவி, சூப்பரான கிரேவி ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பாலும் கடலைக்கறியும் கொண்டக்கடலையும் சேர்த்த ஒரு கிரேவி செஞ்சாச்சு. இது வந்து ரசம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான, அதாவது பச்சையாகவே துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் தனியா
இதெல்லாம் ஒரு 1/2 hour ஊற போட்டுட்டு இதை அப்படியே அரைச்சி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். நிஜமாலுமே இது பூண்டு சேர்க்கணும்னு விரும்புகிறவங்க பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டு வேணான்றவங்க பூண்டு போடாததுனால எந்த டேஸ்ட்டும் குறையவே குறையாது. இது வந்து பச்சையாக ஊற போட்டு அரைச்சது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இது அவ்வளோ டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க, இந்த கடலை இது வந்து பாருங்கள், கருப்பு கொண்ட கடலையும் நல்லா ரெடியாக இருக்குது. இன்றைக்கி லஞ்சு சூப்பரான லஞ்சு. நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.